வணக்கம் நண்பர்களே, நான் டிரைவர் ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஞாயிறு, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளானைக்கு திங்கட்கிழமை சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. அதுக்காக சித்திரைக்கனிமை எங்கள் ஊர்லாம் பழங்களெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிடுவோம். நான் வருது பாருங்க, எப்படி வருது ரோடு எப்படி ஓட்டுது பாருங்க. எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி தெரில, நிறைய பேர் எல்லாம் பயங்கரமாக ஓட்டுறீங்க. நம்மளுக்கே வண்டி ஓட்டி போனாலும் மறந்து போயிடும் போல. கரெக்டாக நம்ம மேல்மருவத்தூர் வந்துட்டாங்க. செம ரஷ், ரோடு ஃபுல்லாக காருக்கு தான். அதான் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறேன். வேற அப்படியே எல்லாம் ஆர்வத்தில் வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பார்த்து போங்க. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போவோமா, ஏன்னா தயார போகுது. மேல்மருவத்தூர் பாருங்க, செம ரஷ். பஸ் எல்லாம் அங்கேயே ஃபுல் ஆயிடுச்சு, சென்னையிலேயே. மக்கள் முறுக்கு வைக்கிற மக்களெல்லாம் பாருங்க, பஸ்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் நின்றுக்கிறாங்க. காரு, அது டிஎல் காரு, அது டிஎன் காரு. சௌரியத்துக்கு ட்ராக் எப்படிங்க? போர்டு வேற போர்ட்லையா, நிறைய பேருக்கு ட்ராக் பிடிச்சி ஓட்ட தெரியல. போர்டே இல்லைனாலும் கரெக்டாக வண்டி ஓட்டணும், ட்ராக் பிடிச்சி ஓட்டணும். உடனே நீங்கள் சொல்லுவீங்க, நீங்களாம் ரைட்டில் தானே போகணும் அப்படின்னு. நீங்கள் எங்கே இது லெஃப்டில் தானே போகணும்னு சொல்லுவீங்க. சரி, லெஃப்டில் எங்காவது போக முடியுதான்னு பாருங்கள். எப்படிங்க நாங்கள் லெஃப்டில் ஓட்டுறது? நாங்கள் வாட்டுக்கு ரைட்டில் சிவனையான்னு ஒட்டிட்டோம்னா அவங்க பாருங்க, காரெல்லாம் மண்ணுக்குள்ளையெல்லாம் இறக்கி ஓட்டிட்டு போவாங்க. அங்கே ஒரு காரெல்லாம் போயிடும், மண்ணுக்குள்ளையெல்லாம் இறக்கி ஓட்டுவாங்க. இந்த வியூவில் பார்த்தா தெரியும். நம்மளை ஓட்ட கூட மாட்டாங்க. லெஃப்டில் ஓட்டினா நம்மளை கீழே ஒதுக்கி விட்டு தான் போவாங்க. நம்மளால் வண்டி ஓட்டவே முடியாது. அண்ணன் வேற வெகு நேரம் எட்டி பார்த்துட்டே இருக்கிறாரு ரோடு கிராஸ் பண்ண. அவர் இன்னைக்கெல்லாம் கிராஸ் பண்ண மாதிரி தான். ஒண்ணுமில்லை, அவ்வளோ அரக போய் எல்லாரும் என் முன்னாடியே தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் முந்திட்டு போகல, நானும் ஸ்லோவாகல. குறுக்கே மறுக்கே வந்து யாரும் ஒரு லைன் போச்சுன்னா சரச்சரன்னு பாஸ் ஆகும். கரெக்டாக பாஸ் பண்ணாங்கன்னா பாஸ் ஆகும். குறுக்கே மறுக்கே போனாங்களே வண்டியே பாஸ் ஆகாது. அதனால தான் இப்போ தேங்கி நிற்குதுங்க. ஒரு லாரி அவங்க வந்து ஒரு 40-50 ஓட்டுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காரெல்லாம் ரெண்டி கொடுத்து போகணும். போனா தான் ஒரு சைடு வேறு ஏறி போயிட்டாங்கன்னா அவங்க ஆட்டுக்கு போயிட்டாங்களா லைன். அப்போ தான் லைன் ஆயிடுது. வர நம்மளுக்கு ஒருத்தர் வர்றாரு. ஒரு வண்டி கிராஸ் பண்ணிட்டோமா தெரியாம ஓவர்டேக் பண்றது, பண்ண அப்படியே உள்ள போந்துக்கிறது. மக்கள் எல்லாம் ஜாலியா காலை தொங்க போட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆட்டோவில். ஆப்போசிட்ல கூட்டம் ஓரளவுக்கு கம்மி தான், நார்மலாக. வண்டி என்ன வேகத்தில் போயிட்டு இருக்குன்னு ஒரு 55 போயிட்டு இருக்குது. வர
வண்டி நிறைய எப்போ உள்ள போகுது வரன்னு தெரியாது. அப்படியே கருக்கருக்குனே தான் ஓடிட்டு இருக்கணும். எப்போ வேணா உள்ள போகுது பாரு. அது பாஸ் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும். பஸ்காரன்னே ஓரம் கட்டிடாது என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு. இவர் வேற கூட்டிட்டு போறாரா, நம்மளே சிக்க வச்சு விட்டாங்க. இண்டிகேட்டர் போட்டால் அரை மணி நேரத்துக்கு உள்ளேயே போத முடியாது. இங்கே வேறு யாரும் நிறுத்த மாட்டாங்க. ரோட காரு போகணும் ஜாலியாக உட்காந்துக்கிறாரு. மூட்டையிலெல்லாம் ஏற்றிட்டு மேலேறி உட்காந்துட்டாருங்க. அப்பாடா இப்போ பாருங்க ரோடு நிம்மதியாக இருக்குது. ஒரு 10-15 கார் இருந்தது, வண்டியே ஓட்ட முடியல. பார்த்தீங்களா எல்லாம் போயிட்டாங்க பாருங்க. இப்போ ரோடு பாருங்க பெய்யா இருக்குது. நாங்கள் வாட்டுக்கு நாங்கள் ஓட்டிட்டு இருக்கோம். இப்படி எட்டி பார்த்தா ஒரு ப்ளூ கலர் கார் கரெக்டாக ஓட்டுறாரு. பார்த்தீங்களா அழுங்காம எட்டி பார்த்துட்டு தான் விடுறாரு. ஒவ்வொருத்தரும் எட்டி பார்க்க மாட்டாங்க, அப்படியே உள்ள விடுவாங்க சரக்குன்னு. எட்டி என்ன நடக்குது, நம்மளுக்கு முன்னாடி லாரி போயிட்டு இருக்குதா, சரியா போக முடியாது, நம்ம ஸ்லோ பண்ணி பின்னாடி போய் பிக்கப் பண்ணி போயிட்டு இருப்பாரு. ஒவ்வொருத்தர் இப்படி வண்டியை பாஸ் பண்றதுக்குள்ள ரைட் லெஃப்ட் வெட்டிக்கு இல்லப்பா. அதான் நிறைய பார்த்துக்கிறோம். போய் அவி வெட்டி போகாது, போய் பிரேக் அடிச்சு பின்னாடி வர நேரம் நிப்பாட்டி அதுக்கப்புறம் போறோம். அப்படி பிரேக் அடிக்கும் போது பின்னாடி வரவங்களாம் நிப்பாட்ட முடியறது இல்லை. கார் நீங்க பிரேக் அடிச்சா அடிச்ச இடத்துல நின்றுடும். நம்ம வண்டிகளாம் கொஞ்சம் தூரம் போய் நிற்கும். அந்த டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியே ஓட்டிட்டு இருப்போம். அந்த கேப்ல உள்ள போந்து நீங்க இது பண்ணுவீங்கல்ல, பிரேக் அடிக்கும் போது ரொம்ப சொல்லுவோம். சித்திரை 1க்கு எல்லாம் சபரிமலை கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அச்சிரப்பாக்கம் ஊரை தாண்டி வச்சுங்க. அடுத்து டோல்கேட் வரப்போகுது. இதுக்கு மேலே என் செல்ல கையில் பிடிச்சிட்டு நான் ஓட்டிட்டு இருந்தேன். என் கை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடும். நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.